இன்றைய ஆன்மீக தகவல். சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களுக்காக எத்தனையோ நாடகங்களை நடத்தினார். எத்தனையோ நாடகங்களை நடத்தினார். 63 நாயன்மார்களையும் ஆட்கொள்வதற்காக 63 விதமான நாடகங்களை நடத்தினார் சிவபெருமான். அதுபோல பெருமாளும் தன்னுடைய அடியார்களுக்காக எத்தனையோ நாடகங்களை நடத்தியிருக்கின்றார். கலியுகத்திலே தர்மம் வாழ வேண்டும் என்பதற்காக, கலியுகத்திலே தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும், மக்கள் சுபிக்ஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக ராமனாக அவதரித்து, அதன்பின் கிருஷ்ணனாக அவதரித்து, கிருஷ்ணராக வந்தபோது ஒரு நபர் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பஞ்சேந்திரியங்களை வெல்வதற்கு எப்படியெல்லாம் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வாழ்ந்து நமக்கு காட்டினார் பெருமாள். காக்கின்ற தெய்வம் அல்லவா? அப்படி பெருமாள் தன்னுடைய பக்தன் ஒருவனுக்காக அமாவாசை தர்ப்பணமே செய்தார். அதை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அமாவாசை தர்ப்பணம் அல்ல, திதி தவசம் என்று சொல்லக்கூடிய திதியை தன்னுடைய பக்தனுக்காக இறங்கி பெருமாளே செய்தார். அது என்ன என்பதை பற்றித்தான் இன்றைய நாளிலே ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். அதாவது தீபாவளி அன்று நாம் எல்லோரும் தீபாவளி கொண்டாட பெருமாள் தன்னுடைய பக்தர் ஒருவருக்காக திதி கொடுத்தார். கும்பகோணம் சாரங்கபாணி கோவில். கும்பகோணத்திலே இருக்கின்ற எத்தனையோ கோவில்களிலே அதி அற்புதமான கோவில் இந்த சாரங்கபாணி கோவில். இந்த கோவில் மிக மிக அழகான கோவில். இதில் இருக்கின்ற சிற்பங்கள் எல்லாம் கிருஷ்ணாவதார கதைகளை சித்தரிப்பதாக இருக்கும். ஆனால் இந்த கோபுரத்திற்கு ஒரு அருமையான நடந்த கதை இருக்கின்றது. கதை என்றால் நடக்காதது, நடந்த வரலாறு இருக்கின்றது. ஸ்ரீரங்கத்திலே கோபுரம் கட்டப்படும் முன் இதுதான் தமிழ்நாட்டினுடைய பெரிய கோபுரமாக இருந்தது. இந்த கோவிலிலே லக்ஷ்மி நாராயணர் என்று ஒருவர் இருந்தார். அவருக்கு இந்த கோவிலுக்கு வரும்போதும் போகும்போதும் பெருமாளுக்கு ஒரு பெரிய கோபுரத்தை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. உடனே பெருமாள் பேரிலே பாரத்தை போட்டுவிட்டு அந்த கோபுரத்தை கட்டுகின்ற வேலைகளிலே முழு மூச்சாக இறங்கினார். கோபுரத்தையும் பெரிதாக மிக மிக அழகாக கட்டி முடித்து விட்டார். அவர் ஏதேனும் சிற்றரசரா, ஜமீன்தாரா என்றால், மிகப்பெரிய பணக்காரரா என்றால் இல்லவே இல்லை. அவர் மிக மிக சாதாரணமான மடப்பள்ளியிலே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு அடியவர். ஒரு மடப்பள்ளியிலே வேலை செய்பவருக்கு எப்படி இப்படி ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுவதற்கான வசதி வரும் என்று நாம் கேட்பது நியாயமான கேள்விதான். ஆனால் இந்த கோபுரம், பெரிய கோபுரத்தை அவர் எப்படி கட்டினார் என்று நினைப்பதற்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. அவருடைய பெயர் லக்ஷ்மி நாராயணன் என்று சொன்னேன் அல்லவா? தன்னிடம் இருந்த சொத்து என்று, தான் சம்பாதிப்பது என்று ஊராரிடம் கேட்டு வாங்குவது, பெரிய தனவந்தர்களிடம் கேட்டு வாங்குவது, கோவிலுக்கு வரும் சேவார்த்திகளிடம் கேட்டு வாங்குவது என கொஞ்சம் கொஞ்சமாக பொருளை சேர்த்தார். அப்படி பொருளை சேர்த்து இந்த கோபுரத்தை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் செய்து பார்த்தார். அவர் கட்ட ஆரம்பிக்கும் போது, அதாவது அந்த முயற்சிகளை தொடங்கும் போது இளைஞனாக இருந்தார். கும்பாபிஷேகம் கட்டி முடிக்கும் போது வயதாகி தொண்டு கிழமாகி, தொண்டு செய்து பழுத்த கிழமாகி விட்டார். அத்தனை வருடங்கள் ஆயிற்று அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து இந்த கோபுரத்தை கட்டுவதற்கு. ஒரு நாள் ஊரே தீபாவளி கோலாகலத்திலே இருந்தது. தீபாவளி பண்டிகை. அந்த தீபாவளி பண்டிகை அன்று
இந்த கோபுரத்தை கட்டிய பெரியவர் இருக்கின்றார் அல்லவா, லக்ஷ்மி நாராயணர், அவருடைய ஜீவகத்தி ஆனது. அதாவது அவர் மரணம் அடைந்தார். அவருக்கு யாரும் இல்லை, கொல்லி போடுவதற்கு யாரும் இல்லை, கல்யாணம் செய்து கொள்ளவில்லை. அதனால் மனைவி மக்கள் என்று யாருமே இல்லை. அவருக்கு அனாதையாக இருந்தார். அவருடைய சொந்தமெல்லாம் பெருமாள் ஒருவர் தான். எப்படி கோபுரம் கோபுரம் என்று அதே நினைப்பிலேயே இருந்தார். அதனால் குடும்பம் என்ற ஒன்றுக்கு அவர் ஆசைப்படவே இல்லை. இந்த கோபுரத்தை கட்டி முடிக்க வேண்டும், கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும், கோபுரத்தை கட்டி முடிக்க வேண்டும், கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும், இந்த நினைப்பிலேயே இருந்தார். இதனை நாம் எதனோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால், சமகாலத்திலே இந்த அயோத்தி ராமர் கோவில் இருக்கின்றது அல்லவா, இந்த அயோத்தி ராமர் கோவிலிலே இந்த ராமர் கோவில் வழக்கை எடுத்து நடத்திய பராசரன் மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர். அவர் தன்னுடைய 90 வயதுக்கு மேல் இந்த வழக்கிலே வழக்காடி அயோத்தி ராமர் கோவில் கட்டலாம் என்கின்ற தீர்ப்பை வாங்கிய அற்புதமான ஒரு வழக்கறிஞர். அயோத்தி ராமர் கோவில் கட்டி முடிக்கப்பட்ட பிறகுதான் அவர் இறந்து போனார். ஆக இறைவன் நமக்கான பணி என்று ஒன்றை கொடுத்திருப்பான். அந்த பணி முடியும் வரை நம்மை அவன் மேலே அழைத்து கொள்ள மாட்டான். ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பணியை இறைவன் கொடுத்திருப்பான். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படி இந்த அயோத்தி கோவிலை கட்டிய அந்த மிகப்பெரிய ஆத்மா அவரும் சமீபத்திலே தான் இறந்து போனார். இப்படி இந்த கோபுரத்தை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் செய்த அந்த கிழவர் இப்படி யாருமே இல்லாமல் இறந்து போய்விட்டார். ஊரிலே இருப்பவர்கள் எல்லாம் யாராவது சொந்த பந்தங்கள் அவர் இருந்தால் அவர்களுக்கு சொல்லிவிடலாமே, கொல்லி போட வேண்டுமே என அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள். கோபுரம் கட்டுவதற்காக இவ்வளவு காசு சேர்த்த இந்த கிழம் எங்களுக்கு கொஞ்சமாக ஏதானும் தந்திருந்தால் நாங்களே அதனை செய்து விடுவோமே என்று ஒரு சிலர் பேசிக்கொண்டார்கள். கொல்லி போடுவதற்காவது ஏதாவது சொத்தெழுதி வைத்திருக்கின்றதா என்று ஒரு சிலர் பேசிக்கொண்டார்கள். இப்படி எல்லோருமே அவரிடம் பணம் இல்லை என்றும் அவருக்கு சொந்த பந்தம் இல்லை என்றுமே ஏசி பேசி கொண்டிருந்தார்களே ஒழிய யாருமே அவருடைய அடுத்த காரியத்தை செய்வது எப்படி செய்வது என யாருமே நினைக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒருவர் எனக்கு செய்வதற்கு பாத்தியதை இருக்கிறது, நானே கொல்லி போடுகின்றேன் என்று முன் வந்தார். இவரை எங்கோ பார்த்த மாதிரி இருக்கின்றது, ஆனால் யார் என்று தெரியவில்லையே என ஊர்க்காரர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். பெரியவருடைய சம்ஸ்காரத்தை எப்படியோ நல்லபடியாக முடித்தால் சரி என்று எல்லாவற்றையும் அந்த புதிதாக வந்தவரிடம் ஒப்படைத்தார்கள். அவர் கர்ப்பசிரத்தையாக மொட்டை போட்டு கொண்டு உட்கார்ந்து எல்லாவற்றையும் சிறப்பாக செய்தார். கொல்லி போடும்போது கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லிக்கொண்டே கொல்லி போட்டார். எல்லாம் முடிந்துவிட்டது. கோவில் கர்ப்ப கிரகத்தை திறந்தார்கள். அதாவது ஒரு தெருவிலே மரணம் ஏற்பட்டால் அன்றைய நாளிலே கோவில் கதவை மூடிவிடுவார்கள் அல்லவா, அப்படி இவருடைய அந்த அந்திம காரியங்கள் எல்லாம் முடியும் வரை திறக்காமல் இருந்த கோவில் கதவை அந்திம காரியங்கள் முடிந்த பிறகு கோவில் கதவை திறந்தார்கள். உள்ளே சுவாமியை பார்த்தவுடன் எல்லோருமே அதிர்ந்து போய்விட்டார்கள். காரணம், இந்த லக்ஷ்மி நாராயணன் என்ற அந்த பிராமணருக்கு கொல்லி போட வந்தவருடைய ரூபத்திலேயே சுவாமி நின்றிருந்தார் அங்கே. ஆம், பெருமாளே தன்னுடைய பக்தனுக்காக கொல்லி போடுவதற்காக இறங்கி வந்தார். தனக்கு அழகாக இவ்வளவு பெரிய கோபுரத்தை கட்டி வைத்த அந்த முதியவருக்கு யாரும் இல்லை என்ற காரணத்தினாலே பெருமாளே தேடி வந்து அவருக்காக கொல்லி வைத்தார். கோவிந்தா கோவிந்தா என்று கொல்லி போடுவார்கள், ஆனால் அந்த கோவிந்தனே வந்து கொல்லி போட்டான் அந்த பெரியவருக்கு.
இவர் இந்த லக்ஷ்மி நாராயணர் நிச்சயமாக பரமபதத்துக்கு சென்றிருப்பார். இன்றைக்கும் தீபாவளி அமாவாசையிலே அந்த லக்ஷ்மி நாராயணருக்கு சாரங்கபாணியே திவசம் செய்வதாக ஐதீகம். வருடா வருடம் இது அந்த கோவிலிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கோவிலும் கோபுரமும் கட்டுவதற்கு நம்மால் முடிந்த சிறு காணிக்கையாவது நாம் கொடுக்க வேண்டும். சத்காரியங்களிலே நம்முடைய மனசையும் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய பொருளையும் சிறிதளவாவது நாம் செலவு செய்ய வேண்டும். ஆகவே தன்னுடைய பக்தனுடைய பக்திக்காக அவனுடைய பக்தியை மெச்சி பெருமாளே வந்து அவருக்கு அந்திம கைங்கரியங்களை செய்திருக்கின்றார் என்றால் அவர் எப்படிப்பட்ட புண்ணியவானாக இருந்திருப்பார். நமோ நாராயணா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நாமும் அதுபோல் பக்தியிலே ஒன்று இருப்போம். நன்றி, வணக்கம்.